இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் தலைமையை எதிர்த்த தலைவர்கள் ஆளுக்கொரு திசைக்கு சென்றுள்ள நிலையில் வரும் சட்டசபை தேர்தல் அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக மாறியுள்ளது. கட்சி இனி என்னாகுமோ என்ற கவலையில் தொண்டர்கள் ஆழ்ந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன் அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் அனைவரையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு காலக்கெடு விதித்தார். இதனால் செங்கோட்டையன் மீது கடும் கோபமடைந்த பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். இதையடுத்து செங்கோட்டையன் கடந்த ஆண்டு நவம்பரில் தாவேகாவில் இணைந்தார். பழனிசாமியை முதல்வராக ஏற்க மாட்டேன் என கூறி வந்த தினகரன் பாஜக தலைவர்களை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தார். அதிமுகவுக்கு உரிமை கோரி வந்த சசிகலா தனி கட்சி துவங்க போவதாக அறிவித்துள்ளார். அவர் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க காய் நகர்த்தி வருகிறார். அதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துள்ளார். இப்படி பழனிசாமி தலைமைக்கு சவால் விட்டு வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு திசைக்கு சென்று விட்டதால் அதிமுகவில் பழனிசாமியின் தலைமை உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் பிரிந்து சென்றவர்களால் எத்தகைய பாதிப்பு ஏற்படும் என்பதை வரும் சட்டசபை தேர்தல்தான் தீர்மானிக்கும். இதுகுறித்து அதிமுக தலைவர்கள் சிலர் வேதனையுடன் பேசியுள்ளனர். அதிமுக பலமான கட்டமைப்பு கொண்ட கட்சிதான். இருந்தாலும் ஒவ்வொரு தலைவரும் தொண்டரும் கட்சிக்கு முக்கியம் என்பதால் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிரிந்து கிடக்கும் சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என குரல் எழுப்பப்பட்டது. ஆனால் இத்தகைய குரலை யார் எழுப்பினாலும் அவர்களை பழனிசாமி எதிரியாக கருதினாரை தவிர அரவணைக்கவில்லை. அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். இருந்தபோதும் பன்னீர்செல்வம் மட்டும் தொடர்ந்து அதையே வலியுறுத்தினார். தேர்தல் நெருக்கத்திலும் பழனிசாமி தன் நிலையிலிருந்து இறங்கி வராத நிலையில் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சென்று விட்டார். திமுக பக்கம் சென்றதும் அவரை அதிமுகவினர் கடுமையாக விமர்சிக்கின்றனர். அவரால் தேர்தலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அதிமுக கருதினால் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை கண்டுகொள்ளாமலேயே விட்டிருக்கலாம். ஆக பன்னீர்செல்வத்தின் முடிவு தேர்தலில் பாதிக்கும் என்ற அச்சம் அதிமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் பன்னீர்செல்வத்துக்கு எதிரான கடுமையான கொந்தளிப்பு என சொல்கின்றனர்.